தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சூளைமேட்டில் வண்டல் வடிகால் தொட்டியில் 45 வயது பெண் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்கியதை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் கடந்த 6 மாதங்களாகவே மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சூளைமேடு வீரபாண்டிய தெருவில் பார்த்தோம் என்றால் நேற்று இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பள்ளங்கள் முறையாக அகற்றப்படாதன் காரணமாக அந்த வழியாக சென்ற பெண் ஒருவர் பார்த்தோம் என்றால் அந்த பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் எதிரொலியாக தற்காலிகமாக அந்த பணிகளானது தற்பொழுது முடிவு பெற்றுள்ளது. குறிப்பாக அந்த பணிகளின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த சிட்கோ நகரில் பார்த்தோம் என்றால் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே தற்போது வரை இந்த பணிகளானது பாதுகாப்பான முறையில் நடைபெறவில்லை. குறிப்பாக பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரும் பள்ளம், அதாவது ஒரு 15 அடி பள்ளம் ஏற்படக்கூடிய வகையில் தான் தற்பொழுது கம்பிகள் முழுவதுமே ஆபத்தான முறையில் இந்த சாலைகளானது இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலைகள் குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். வணக்கம். இப்போ நேற்று ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு இந்த பகுதியில். இருந்தாலுமே இன்னும் அந்த பள்ளத்தை சரி செய்யாம ஒரு பாதுகாப்பான முறையில் தான் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு? எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருந்து வருது? இப்போ 3 மாசமா ஆக்சுவலாக இந்த மழைநீர் கால்வாய் பண்ணியிருக்காங்க சார். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் கூட ஏஐ டீம் கிட்ட இந்த கான்ட்ராக்ட் டீம் கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பழம்லாம் மூடலன்னு சொல்லிட்டு. லைட் டீம் கிட்டே சொன்னேன், லைட்டும் ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த இடத்துல எரியாதால அந்த பப்ளிக் மேபி தெரியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்தாங்க. நேற்று அர்ஜென்ட் இவ்வளோ நாள் பண்ணாதவங்க நேற்று அர்ஜென்ட் ஒரே நாளில் பண்ணுற வேலையை இவங்க இத்தனை நாளாக பண்ணாமல் வச்சுருந்தது தான் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் டீமும் ஏஐ டீமும் சரியாக பண்ணல. அதை உயிரிழப்பை ஏற்படுத்தி கூட இந்த சிட்கோ நகர் இது பக்கத்து ஸ்ட்ரீட்டு, அடுத்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது, பள்ளமே இருக்குது. திருப்பியும் ஒரு உயிரிழப்பு வந்தால் தான் இதெல்லாம் மூடுறன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்காட் போகிற வழி பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது, குழந்தைங்க போகிற ஏரியா சரியாக சீக்கிரமாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த 3 மாசமா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இந்த ப்ராசஸ்லாம் ஃபுல்லாக. இப்போ ஒரு உயிர் சாதி ஏற்பட்டும் இன்னுமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் இது பற்றியான கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அவங்ககிட்ட? இப்போ கூட ஜோனோட இன்ஜினியர் கிட்ட ஃபோன் பண்ணுறேன், என் நம்பர் பிளாக் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏஐ ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்காரு. வேறு யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது? இல்லை, திருப்பியும் நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கேம்ப் இருக்குன்னாங்க. ஜோன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்டே நாங்கள் ஃபோன், அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நேற்று வந்தார், சில பேச்சஸ்லாம் போடுறேன்னாரு. நேற்று நைட்டு பார்த்தோன்னா அந்த பேச்சஸ்லாம் ஒர்க்லாம் நடக்கலை. திருப்பியும் ஒரு உயிரிழப்பு ஏற்படணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏற்படுத்தி திருப்பியும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அதிகாரிங்க. ஏன்னா டிசாஸ்டர் ஆகணும் வேண்டி தான் ஒர்க்கே பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த பள்ளம் இந்த சிட்கோ நகர் அந்த வீரபாண்டி தெரு மட்டும்தான் இருக்குது, இல்லை சூளைமேல் எங்கெங்கே இருக்குது பள்ளம்லாம் பொறுத்த வரையும்? ஒரு ரூம் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாகவே ஏரியா ஃபுல்லாக பயங்கரம். அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனோடு இருக்கணும். அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்கணும். பள்ளம் இருக்குது, ப்ரொடெக்ஷன் பப்ளிக் எப்படி வேணால் போகலாம். ஏன்னா ஒரு வண்டி எப்படி வேணால் போகலாம், கட்டாயி விழலாம். அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் இல்லை, பேரிகார்டு வைக்கல. ஆக்சுவலாக ஒரு க்ரீன் ஷீட் மாதிரி ஒன்று இது பண்ணுவாங்க, அதுவும் இல்லை. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் ஆக்சுவலாக இறந்தவங்களுக்கு ஒரு 50 அடியிலே இருக்குது அந்த இடம், ஒரு 50 மீட்டர்லேயே இருக்குது. திருப்பியும் இன்னமும் பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் கான்ட்ராக்டர் கிட்ட கேட்கணும், ஏஐ கிட்ட கேட்கணும், அவர் திருப்பியும் அப்படி தான் பதில் சொல்லிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை இதுக்கு மேலே எதனா விபத்து நடந்திருக்கா இந்த பள்ளத்தினால? இப்போ இல்லை சார், ஆக்சிடென்ட் நிறைய ஆயிருக்கு சார். ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சர்ச்சு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் அங்கே சின்ன சின்ன பள்ளம் கிரியேட் ஆகி அதை டக்குன்னு பேட்ச் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கீப்பான பெரிய பள்ளமாகி ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் விழுந்திருக்காங்க. என்ன பண்ணுறது? இதை ஏதோ அடிபட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நன்றி சார். குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இதற்கு இந்த நடவடிக்கைகள், அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் மற்றும் கவுன்சிலரிடம் பலமுறை கோரிக்கை வைத்துமே இதுவரைக்குமாக முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மேலும் இன்னொரு உயிரிழப்பு, அதாவது நேற்று நடந்தது போல் இன்னொரு உயிரிழப்பு ஏற்பட்டால்தான் இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனும் பொதுமக்களின் ஆதங்கங்களை தற்போது தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பண்ணி, சென்னை.